பட்ஜெட் தொடர்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதல்வர் விஜய் ஆலோசனை. துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்களை நடத்த முடிவு. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமனம். அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட நாராயணா நியமிக்கப்பட்டதற்கு நயினார் கண்டனம். கர்நாடக முதல்வர் DK சிவகுமாருக்கு வேண்டப்பட்டவருக்கு பதவி வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டு. கன்னடத்தைச் சேர்ந்த ஒருத்தரை டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இன்னைக்கு நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. மிக மிக அது கண்டனத்துக்குரியது. மேகதாது, பெண்ணையார் பல்வேறு 6 பிரச்சனைகள்லாம் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஒரு கன்னடத்தில், அதுவும் ஜனநாயகம் படத்தினுடைய புரொடியூசர். சென்னை காமராஜர் சாலையில் நடைபெற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். உறுதிமொழி வாசித்து மாரத்தானை தொடக்கி வைத்த முதல்வர் விஜய். போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். உளமாற உறுதி கூறுகிறேன். ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என பதாகையில் எழுதிய முதல்வர் விஜய். ஸ்போர்ட்ஸை இடு, ட்ரக்ஸை விடு என்ற வாசகங்களையும் எழுதி கையெழுத்து. போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தானில் பங்கேற்று சுமார் 5 கிலோமீட்டர் ஓடிய முதல்வர் விஜய். முதல்வருடன் செல்ஃபி எடுத்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள். முதல்வர் விஜயுடன் உற்சாகமாக மாரத்தானில் பங்கேற்ற மக்கள். வயது வித்தியாசமின்றி மாரத்தானின் முழு தொலைவையும் கடந்து மகிழ்ச்சி. இது மாதிரி நிறைய மாரத்தான் வைக்கணும். சிஎம் சார் கனெக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம், அதனால அட்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவரும் பின்னாடி தான் வந்தாரு. எப்படி இங்க தொடங்கினாருன்னு தெரியல. நாங்க லேட்டா வரோம். 52 வயசுனா நம்பாதீங்க சார். 18 வயசு கூட ஆகல சார். அழகா சார். ட்ரக்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிலாம் சொல்லி இந்த மாரத்தான் சிஎம் சார் கண்டக்ட் பண்றாரு. Say no to drugs, say yes to life. இந்த நோ ட்ரக்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி. போதைப் பொருட்கள் பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக வாழ வலியுறுத்தல். போதைப்பொருள் இல்லாத பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்கவும் அரசின் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்றும் முதல்வர் விஜய் பதிவு. திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியா? இன்னும் முடிவெடுக்கவில்லை என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பதில். கிழக்குல நீங்க போட்டிடுறதா முன்னாள் நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லியிருக்காரு. முடிவு பண்ணலீங்க. முடிவு பண்ணா சொல்றேன். ஜூலை 1ஆம் தேதி அதிமுக மகளிர் அணி ஆலோசனை கூட்டம். மகளிர் அணியின் செயல்பாடுகள், கட்சியின் வளர்ச்சிப் பணிகளில் பங்கு குறித்து ஆலோசனை.
கோபிசெட்டிப்பாளையத்தில் என்னால் நடமாட முடியாது என சிலர் கூறினர். ஆனால் தற்போது நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறேன். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் செங்கோட்டையன். அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் களமிறங்குகிறார் சீமான். அதிமுக முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா ராஜினாமாவால் காலியான தொகுதியில் சீமான் போட்டி. எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த திட்டம். திமுக அதிமுக பரிசீலிப்பதாக தகவல். முரசொலி நாளிதழில் சிபிஎம் மாநில செயலர் சண்முகத்தை விமர்சித்து எழுதப்பட்டிருக்கும் கட்டுரை அநாகரிகத்தின் உச்சம். ஏற்றுக்கொள்ளவே முடியாதது எனவும் அமைச்சர் ராஜ்மோகன் கண்டனம். தமிழக அரசியலில் அடுத்த அதிரடி. திமுகவா தாவேகாவா? சிபிஐ, சிபிஎம், மதிமுக, விசிக 4 கட்சிகளிலும் சலனங்கள். திமுக தாவேக இரண்டுக்கும் தனித்தனியே திரளும் அணிகள். 4 கட்சிகளிலுமே விரிசல் விழும் அபாயம் என தகவல். தாவேகா கூட்டணிக்கு எதிராக காய் நகர்த்தும் திமுக. 4 கட்சிகளிலும் வெளிப்படையாக தெரியும் வேறுபாடுகள். முதல்வர் விஜயை கடுமையாக சாடிய சிபிஐ முத்தரசன். முதல்வரை தொடர்ந்து விமர்சிக்கும் சிபிஎம் ஆதவன் தீட்சண்யா. மதிமுகவில் முரண்பட்டு திமுக பக்கம் சாயும் சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன். விசிகாவிலும் திருமாவளவன் வன்னியரசு குரல்களிடையே முரண்பாடு. திமுக கூட்டணியில் தொடர்வதா வேண்டாமா? நாளை பொதுக்குழு கூடவிருக்கும் நிலையில் மதிமுக உயர்நிலைக்குழு நிர்வாகிகள் ஆலோசனை. போதைப்பொருள் பயன்பாடு புகார் தொடர்பாக அமைச்சர் சரத்குமார் விளக்கமளித்த வீடியோ. குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாததால் மாத்திரையை பொடியாக்கி கொடுத்ததாக விளக்கம். ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். அதை வந்து கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலு வீட்டில் நடந்த ரெய்டுக்கு அண்ணாமலை வரவேற்பு. திமுக ஆட்சியில் நடந்த மேலும் 5 ஊழல்கள் குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தல். சென்னையில் கபடி வீராங்கனையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார். பயிற்சியாளர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14ஆக உயர்வு. சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு பெண் தொழிலாளி உயிரிழப்பு. திருவள்ளூர் அருகே வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில் பணிபுரிந்த ஒடிஷாவைச் சேர்ந்த 62 பேர் சொந்த ஊருக்கு அனுப்பி வைப்பு. முகாமில் தங்கியிருந்தவர்களை ஒடிஷா அதிகாரிகளுடன் அனுப்பி வைத்த தமிழக அதிகாரிகள்.
அரசு நிகழ்வில் தனது பெயரை ஏன் முதலில் போடவில்லை என ஆட்சியரிடம் வினவிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி. பேனரில் அமைச்சர் கீர்த்தனாவின் பெயர் முதலில் இடம்பெற்றிருந்த நிலையில் ஆட்சியரிடம் கேள்வி. பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் அமைச்சர் முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. பேர் என்ன பொதுவாக டிஸ்ட்ரிக்ட்லேயே எந்த ப்ரோக்ராம் அமைச்சர் முறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு போடுங்க. பேர் என்ன வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்ளும் குழந்தைக்கு பெற்றோர் உரிமை கோரும் மனுவில் 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும். கீழமை நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் கூடுதலாக மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி. கூடுதல் தேவை உள்ள பாடப்பிரிவுகளில் கூடுதலாக மாணவர்களை சேர்க்க அரசு அனுமதி. தொடர் விடுமுறையொட்டி நெல்லை மணிமுத்தாறு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சோதனைச் சாவடியில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தொடர் விடுமுறை எதிரொலியாக பழனி முருகன் கோவிலில் குவியும் பக்தர்கள் கூட்டம். சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் நாளை முதல் 4 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. ஆனி மாத பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களுக்கு அனுமதி. அரக்கோணம் வழித்தடத்தில் நாளை 27 ரயில்கள் ரத்து. சிரமத்தை தவிர்க்க கூடுதல் பேருந்துகளை இயக்க பயணிகள் வலியுறுத்தல். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இரவு நேரத்தில் இயங்கிய சீல் வைக்கப்பட்ட சாய ஆலைகள். நள்ளிரவில் அமைச்சர் ஆய்வு செய்த நிலையில் தொழிலாளர்கள் தப்பியோட்டம். சீல் வச்சதை எப்படி திறந்து ஓட்டுவீங்க? ஓட்டிட்டு தான் இருக்காங்க. கலக்கி வச்சிருக்காங்க. அடுத்த இதுக்கு நீங்க 1 மந்த் டைம் கேட்டாங்கல்ல, யாருக்குமே கொடுப்பாங்க. பனிரண்டு மாநகராட்சிகளில் தூய்மை பணிகளை தனியார் பங்களிப்பு முறையில் மேற்கொள்வது தொடர்பான டெண்டர் ரத்து. ஆதரவு கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளில் இருந்து எதிர்ப்பு எழுந்த நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. கடலூரில் போலியான சொத்து ஆவணத்துக்கு தடையில்லா சான்று வழங்கிய விவகாரம். ஒரத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் லட்சுமியை பணி நீக்கம் செய்து விழுப்புரம் சரக டிஐஜி உத்தரவு. தங்கம் விலை ஒரே நாளில் 2வது முறையாக உயர்வு. சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்ந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் ஒரே நாளில் 2 முறை உயர்வு. 1 கிராமுக்கு 15 ரூபாய் உயர்ந்து கிலோ 2,45,000 ரூபாய்க்கு விற்பனை. நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 6 ரூபாய் 50 காசுகளாக உயர்வு. சில்லறை விற்பனையில் முட்டை விலை 8 ரூபாய் வரை உயர வாய்ப்பு. எம்எல்ஏக்களின் வெற்றியை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 55 தேர்தல் வழக்குகள் தாக்கல். விஜய், உதயநிதி, ஆதவ், லீமா ரோஸுக்கு எதிராக வழக்கு.
தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை. கன்னியாகுமரி, மதுரை, ஈரோட்டில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டையில் நாளை கனமழை. தமிழ்நாட்டில் வரும் 28ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழை. விருதுநகர், தென்காசி, நெல்லை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அறிவிப்பு. உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்று. முன்னெச்சரிக்கையாக அபாயகரமான மரங்களை வெட்டி அகற்றும் பணி தீவிரம். எல்னினோ தாக்கத்தால் தமிழ்நாட்டின் 12 மாவட்டங்களில் வறட்சி அபாயம். ராமநாதபுரம், திருச்சி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் வறட்சி ஏற்படலாம் என மத்திய அரசு எச்சரிக்கை. ஞாயிறு அல்லது திங்கட்கிழமை மத்திய அமைச்சரவை மாற்றியமைக்கப்படலாம் என தகவல். பீகார் முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமார் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனின் இலாகா மாற்றப்படலாம் என தகவல். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநரும் பிரதமரின் முதன்மை செயலருமான சக்தி காந்ததாஸ் அமைச்சரவையில் இடம்பெறலாம் எனவும் தகவல். பாஸ்போர்ட் எப்போதுமே குடியுரிமைக்கான ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை. அரசை எதிர்ப்பவர்களுக்கு குடியுரிமையை மறுக்கும் முயற்சி என்ற காங்கிரசின் விமர்சனத்திற்கு மத்திய அரசு பதில். மொஹரத்தையொட்டி ஸ்ரீநகரில் துக்க ஊர்வலம். நூற்றுக்கணக்கானோர் கருப்பு உடை அணிந்து பங்கேற்பு. அயோத்தி ராமர் கோயிலில் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தரிசனம். கோயில் முறைகேட்டில் குற்றவாளிகள் காக்கப்படுவதாக புகார். புதுச்சேரியில் புனரமைக்கப்பட்ட மூழியன் குளம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. சுமார் 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்ட 1,5 ஏக்கர் குளம். நாட்டின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் சோதனை ஓட்டம் வெற்றி. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை. உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் அரசின் பொக்லைன் மோதி சேதமடைந்த 9 இஸ்லாமியர் கல்லறைகளுக்கு தலா 100 ரூபாய் இழப்பீடு. மரணமடைந்தவர்களை அரசு இழிவுபடுத்தியுள்ளதாக இடுகாடு நிர்வாகம் கண்டனம். இந்தியாவில் ஊதா புரட்சியின் மையமாக மாறியிருக்கும் ஜம்மு காஷ்மீரின் பாதர்வா பகுதி. லாவெண்டர் உற்பத்தியால் பெண்கள் வாழ்வில் பெரும் மாற்றம்.